எல்லா குட்டீஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 4 நண்பர்கள் கதையை கேட்க போகிறோம். கதையை கேட்க தயாராக இருக்கீங்களா? ஒரு காட்டில் ஒரு மான், ஒரு காக்கா, ஒரு எலி, அப்புறம் ஒரு ஆமை, 4 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க தினமும் ஒரு பெரிய மரத்துக்கடியில் சந்திப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையும் தேடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி நாளில் என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் நல்லா பேசி சந்தோஷமாக விளையாடிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க எல்லாரும் தூங்குவாங்க. இதை அவங்க தினமுமே ஒரு வழக்கமாக வச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த இடத்துக்கு காக்கா, எலி, ஆமை 3 பேரும் வந்துட்டாங்க. ஆனால் அங்கே மான் மட்டும் வரலை. என்னாச்சு மானுக்கு? சரி, கொஞ்ச நேரம் நம்ம பொறுமையாக காத்திருப்போம், மான் வரும் அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் மான் வரவே இல்லை. அப்போ அந்த ஆமை சொல்லிச்சு, காக்கா, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. மானுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? நீ என்ன பண்ணுற? மான் எப்பவுமே புல் மேயும்ல, அந்த இடத்துக்கெல்லாம் போய் மானை தேடி பார்த்துட்டு வாரியா? நீனா வேகமாக பறந்து போகலாம். காக்கா உடனே சரி, நான் பறந்து போய் பார்த்துட்டு வாரேன். காக்கா பறந்து போகுது. மான் எங்கே இருக்குன்னு தேடி தேடி போகுது. அப்போ மானோட சத்தம் காக்காவோட காதில் கேட்டுச்சான். யாராவது என்னை காப்பாத்துறீங்களா? நான் வலையில் மாட்டிக்கிட்டேன். யாராவது என்னை காப்பாத்துறீங்களா? நான் வலையில் மாட்டிக்கிட்டேன். அங்கே பறந்து போன காக்கா, ஆஹா, இது நம்ம மானோட சத்தமாக இருக்குதே, எங்கே இருக்குது மான் அப்படின்ட்டு கொஞ்சம் கீழே தாழ்ந்து மானை தேடி கூர்ந்து பார்த்து பறந்துச்சான். மானை பார்த்துட்டு மான்கிட்ட வந்து, ஓ மானே, நீ வலையில் மாட்டிக்கிட்டியா? நான் இப்போவே போய் நம்ம நண்பர்களை கூட்டிகிட்டு வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக பறந்து அவங்க எப்பவும் சந்திக்கிற இடத்துக்கு வந்துச்சு. அங்கே வந்து மானுக்கு நிகழ்ந்த ஆபத்தை பற்றி சொல்லுச்சு. உடனே அந்த ஆமை சொல்லுச்சு, இனியும் நம்ம தாமதிக்க கூடாது. எலி, நீ என்ன பண்ணுற? காக்காவோட முதுகில் ஏறி உட்காந்துக்கோ. காக்கா, வேகமாக நீ பறந்து மான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக நடந்து வாரேன். எலி, நீ அங்கே போனதும் உன்னோட கூர்மையான பற்களை வைத்து வலைய கடிச்சு பிச்சிரு. மானும் வெளியே வந்துடும். சரி, நம்ம வேகமாக போவோம் அப்படின்னு எலி சொல்லிட்டு காக்காவோட முதுகில் ஏறி உட்காந்துச்சு. காக்காவும் வேகமாக பறந்து மான் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஆமையும் அதால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக நடந்து அங்கே வந்துச்சு. எலி வலைய பிச்சு மானை வெளியே எடுத்துட்டு 4 நண்பர்களும் மானை காப்பாற்றின சந்தோஷத்தில் இருக்கும் போது அந்த இடத்துக்கு வேடன் வந்துட்டான். வேடன் வந்ததும் எல்லாரும் அந்த இடத்த விட்டு அங்கங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் ஆமையை மட்டும் அந்த வேடன் பிடித்துட்டான். ஆமையை பிடிச்சி அந்த வேடன் அவன் வச்சிருந்த ஒரு பெரிய பைக்குள்ளே போட்டு, இன்னைக்கு எனக்கு அந்த மான் கிடைக்கல, நீ தான் கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு போக தயாரா இருந்தான். காக்கா, மான், எலி 3 பேரும் ஆமையை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்போ மான் சொல்லிச்சு, அந்த வேடனுக்கு என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், அவன் போகிற வழியில் புல் மேய்ஞ்சிட்டு அந்த வேடன் வராத பார்க்காத மாதிரி நிற்கிறேன். அப்போ கண்டிப்பாக என்ன பிடிக்க வரும்போது அந்த ஆமையை தூக்கிட்டு போகிற பைய கீழே வைப்பான். நீ என்ன பண்ணுற எலி, ஓடி போய் அதை கடித்து ஆமையை வெளியே எடுத்துரு, சரியா? நான் எப்படியாவது வேகமாக ஓடி தப்பிச்சிருவேன். இப்படி முடிவு பண்ணிட்டு அந்த மானும் வேடன் நடந்து போகிற வழியில் வேடனை கவனிக்காமல் புல் மேய்ஞ்சிட்டு இருக்க மாதிரி நின்றுச்சு. வேடன் மானை பார்த்ததும், மானே, என்கிட்ட இருந்து இப்போ உன்னால் தப்பவே முடியாது அப்படி சொல்லிட்டு ஆமையை தூக்கிட்டு போன பைய கீழே வச்சுட்டு மானை பிடிக்கிறதுக்கு வந்தான். ஆனால் மான் ரொம்ப வேகமாகவே ஓடி தப்பிச்சிட்டு வேடனால் மானை பிடிக்க முடியல. சரி, நம்ம ஆமையை தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடன் அவன் பைய வச்ச இடத்துக்கு வந்தான். ஆனால் அங்கே ஆமையை காணோம். அவன் பையும் பிஞ்சு போயிருந்துச்சு. வேடன் அன்னைக்கு ஏமாந்து அவனோட வீட்டுக்கு திரும்பினான். அந்த 4 நண்பர்களும் அவங்க எப்பவும் சந்திக்கிற இடத்துல ரொம்பவே சந்தோஷமா
அவங்க ஒற்றுமையாக செயல்பட்டதை நினச்சி அவங்களே பாராட்டிக்கிட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் கேட்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.